ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இதுக்கு முன்னாடி 2 அதிகாரம் நம்ம திருக்குறளில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்த அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நீத்தார் பெருமை அப்படின்னா, நீத்தார் எல்லாத்தையும் துறந்தவர்கள், முற்றும் துறந்தவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இழந்தவர்களோட பெருமையை சொல்கிறது தான் இந்த அதிகாரத்தோட சிறப்பு. 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. 21ஆம் குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனவுள் துணிவு. பொருள் புலியூர் கேசிகனோட உரை. ஒழுக்கத்தில் நிலையாக நின்று பற்றுகளை விட்டவர்களின் பெருமையை போற்றி சிறப்பித்து சொல்வதே நூல்களின் துணிவு. ஒழுக்கத்தில் நிலையாக அவங்களோட ஸ்டாண்ட் வந்துட்டு ஒழுக்கத்தை விட்டு தவறாமல் இருப்பாங்க. ஒழுக்கம்தான் மேன்மையானதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பற்றுகளை விட்டவர்களின் பெருமை, அதாவது எதுவும் வேணாம் ஆசாபாசங்கள்லாம் விட்டுட்டு இருக்கிறவங்களோட பெருமையை போற்றி சொல்கிறது தான் பல புத்தகங்களோட நூல்களின் துணிவு. அதாவது திருக்குறள் வந்துட்டு 2000 வருஷம் பழமையான ஒரு நூல்னு சொன்னாலுமே யாருக்கும் தெரியாது அது 5000 வருஷமும் பழமையானதாக இருக்கலாம், இல்லை 10,000 வருடமும் பழமையானதாக இருக்கலாம். அப்போவே அவர் இருந்தப்போ இந்த மாதிரி ஒழுக்கத்தில் நிலையாக இருக்கவங்களும் பற்றுகளை விட்டவங்களை பற்றியும் நூல்கள் இருந்திருக்கு. அதை தான் நம்ம வந்துட்டு படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுன்றது தான் இந்த குறளோட பொருள். நம்ம நாமக்கல் கவிஞரோட உரையும் பார்ப்போம். ஒழுக்கம் தவறாமல் ஆசா பாசங்களை நீக்கி வாழ்ந்து சென்ற மகான்களின் பெருமையை போற்றுவது நன்மை தரக்கூடியது, அதை முதலில் சொல்ல வேண்டும். அதேதான், ஒழுக்கம் தவறாமல் ஆசாபாசங்களை நீக்கி எல்லாத்தையும் நீக்கி வாழ்ந்து சென்ற மகான்கள் பெருமையை போற்றுவது நன்மை தரக்கூடியது. அவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இப்படி ஒழுக்கத்தோட ஒரு நெறியோடு வாழ்ந்தாங்கன்றது ஒரு பெருமை, போற்றுவது நன்மை தரக்கூடியது. அதெல்லாம் போற்றி நம்ம வாழ்ந்து வந்தால் நமக்கு நன்மை தரக்கூடியது, நல்லதே நமக்கு நடக்கும். அதை முதல்ல சொல்லணும், அது மற்றவங்களுக்கும் சொல்லணும், நம்மளும் அதை அந்த புத்தகங்கள்லாம் படித்து நம்மளும் கற்றுக்கணுன்றது தான் இந்த குறளோட பொருள். 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. பொருள் பற்றுகளை விட்டவரின் பெருமையை அளந்து சொல்வதானால் உலகில் இதுவரை இறந்தவர்களை கணக்கெடுத்தார் போன்றதாகும். முற்றும் துறந்த அம்மகான்களின் பெருமை அளவிட முடியாதது. அதை கணக்கெடுப்பது உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் பிறந்து இறந்தார்கள் என்பதை கணக்கெடுக்க புகுவதற்கு ஒப்பாகும். நல்லா இருக்குல்ல? இதில் ஒரு நல்ல டீப் மீனிங் இருக்குது. நமக்கு வந்துட்டு திருக்குறளில் அழகே என்னென்னா, நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். அதோட அழகு இந்த குறள்லையும் இருக்குது, ஒரு டீப் மீனிங். முற்றும் துறந்த அம்மகான்களின் பெருமை அளவிட முடியாதது. முதல்ல முற்றும் துறந்தவர்கள் நம்ம சொல்லுவோம். முற்றும் துறந்தவர்கள்னால் யாருன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முற்றும் துறந்தவர் ஆசை, மாயை, புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பம் மற்றும் துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு பற்று மற்றும் பாசமில்லாத மனநிலை கொண்ட ஆன்ம நிலையில் விழித்திருக்கும் ஞானி ஆவார். புரியுதா? அந்த முற்றும் துறந்தவர்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்துட்டு மனிதர்களே இல்லாத ஒரு ஆன்ம நிலை. மனுஷங்கன்னா ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஒரு ஹியூமனாக டிஃபைன் பண்ணுறதே அவனுக்கு இருக்கிற ஆசை, லட்சியம் எல்லாமே. எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஜஸ்ட்டு ஒரு சோல், ஐ எம் ஜஸ்ட் அ சோல், ஐ எம் நாட் அ ஹியூமன் பீயிங். அந்த ஒரு மனநிலை வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்னாலே, இப்போது எனக்கு எந்த ஆசையும் இல்லையே அப்படின்னு நினச்சாலும், இன்றைக்கி படுத்து நாளைக்கு எந்திரிக்கிறதுமே ஒரு ஆசை தான். நாளைக்கு ஒரு பிளான் வச்சுருப்போம், நாளைக்கு எந்திரிச்சு அந்த வேலையை பார்க்கணும். அவங்களுக்குலாம் அந்த முற்றும் துறந்தவர்கள் நாளைக்கு நான் எந்திரிச்சா என்ன, எந்திரிக்கலாம் என்ன, என் உயிர் வந்துட்டு ஒரு சோல், அவ்வளோதான். இந்த உடல் வந்துட்டு ஒரு சட்டை மாதிரி தான். நம்ம 10th புக்லேயோ 12th தமிழ் புக்லேயோ சட்டைன்னு ஒரு டாபிக் இருக்கும், அது ஒரு கதை. ஸோ சோலுக்கு உடம்புன்றது ஒரு சட்டை மாதிரி தான் அப்படின்ற ஒரு கருத்துள்ள ஒரு கதை அது. அந்த மாதிரி தான் இந்த முற்றும் துறந்தவர்கள் எல்லாத்தையும் விட்டவங்க. முற்றும் துறந்த அம்மகான்களின் பெருமையை அளவிட முடியாது. கரெக்டாக நான் பேசுகிறப்ப எங்கே இருந்து தான் எதை விற்க வராங்கன்னு தெரியல. 3 நாளுமே முற்றும் துறந்த அம்மகான்களின் பெருமை அளவிட முடியாதது. அது எப்படி அளவிட முடியாதுன்னா, அதை கணக்கெடுப்பது உலகில் எவ்வளவு மனிதர்கள் பிறந்து இறந்தார்கள் என்பதை கணக்கெடுக்க புகுவதற்கு ஒப்பாகும். அது வந்துட்டு இந்த மாதிரி முற்றும் துறந்தவர்களை அவங்களோட பெருமையெல்லாம் நம்மளால் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தே பார்க்க முடியாது. அதுக்கு அளவே கிடையாது. அப்படி அளவு எடுத்தாலுமே இந்த பூமியில் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பிறந்தாருல, அந்த பிறந்ததுலேருந்து இப்போ இறந்தவங்க வரைக்கும் கணக்கே எடுக்க முடியாது. இப்போது நம்மளாலேயே தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு அசம்ஷனில் தான் இருக்காங்களே தவிர, இன்னும் கணக்கு எடுத்து பார்க்கல. ஒரு வீடாக போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி கணக்கு எடுக்கிறப்போ ஒரு சிலர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, டூருக்கு போயிருப்பாங்க எங்கேயோ ஒன்று. அப்படி உயிரோடு இருக்கிறவங்களே கணக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
இது வந்துட்டு உலகம் தோன்றி முதல் மனிதன்லேருந்து இப்போ வரைக்கும் கணக்கெடுக்கிறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி அளவே இல்லை, அளவு எடுக்க முடியாது அப்படின்னு இப்போ எழுதின திருவள்ளுவரே எந்த வருஷத்தில் பிறந்தாருன்றது நமக்கு தெரியல. அவர் பேர் திருவள்ளுவரானுமே தெரியல. இந்த குறளில் இந்த மாதிரி ஒரு டீப் மீனிங் அந்த 7 வார்த்தையில் வைக்க முடியும்னா இஸ் எ கிரேட் போயட். நான் வந்துட்டு ஒரு வீடியோவுக்குமே அவர் பெருமையாக பேசிகிட்டே இருந்துக்கிட்டே இருக்கலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இம்மை மறுமை என்னும் இரண்டின் கூறுகளைத் தெரிந்து இவ்வுலகில் அறநெறியை மேற்கொண்டவரின் பெருமையே உயர்ந்ததாகும். பிறப்பு இறப்பு என்ற இரண்டின் தத்துவங்களை உணர்ந்து தர்ம வாழ்க்கை நடத்தின மகான்களின் பெருமையினால் தான் இந்த உலகம் ஞான ஒளி பெற்றிருக்கிறது. ஊரில் 4 பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை வருதுன்றாங்கல்ல. எல்லாருமே அதை சொல்கிறாங்களே தவிர அந்த 4 பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கணும்னு நினைக்க மாட்றாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம மற்றவங்க சொல்கிறப்ப தான் நம்ம எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கெட்டவங்கன்னு. அது யாரும் சொல்ல முடியாது. இவன் கெட்டவன்னு சொல்ல முடியுமே தவிர நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். யாருமே இல்லாத சமயத்தில் நம்ம எவ்வளோ கெட்ட எண்ணம் வச்சுருக்கோம், எவ்வளோ கெட்டது நினைக்கிறோம் அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். நல்லவங்க 4 பேர் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு ஒளியோடு இருக்குது, நல்ல ஒரு குட் பீயிங்ஸ், குட் திங்ஸ் நிறைஞ்சு இருக்குது. அப்படி எதனால் இருக்குது அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு என்ற இரண்டின் தத்துவங்களை உணர்ந்து தர்ம வாழ்க்கை நடத்தின மகான்கள். பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இந்த வாழ்க்கை எனக்கு எந்த சந்தோஷமும் வேணாம்னு சொல்லிட்டு துறந்துட்டு போகிறாங்கல்ல. எனக்கு எந்த ஆசையும் இல்லை, நான் வந்துட்டு என்னோடய லைஃப் பர்பஸை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அந்த பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, அதெல்லாம் ஒரு ஞான ஒளி. அது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலாக கிடைக்காம ஒரு தேடுதல் மூலியமாக தான் கிடைக்கும். அப்படி இந்த ரெண்டுத்தையும் பிறப்புனா இதுதான், இறப்புனா இதுதான், நடுவில் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தர்ம நெறியில் வாழணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த மகான்கள் இருந்ததுனால தான் நம்ம ஒரு கேவலமான சமுதாயத்தில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாச்சு சுற்றி இருக்குது. அப்படி அவங்க வாழாமல் அவங்களும் பண்ணுறா இதெல்லாம் எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம சாவதானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளே எல்லாரும் செஞ்சு வந்திருந்தா, அதாவது இந்த மகான்கள் இல்லாமல் தவறுகளே அவங்களும் செஞ்சுட்டு இருந்தா இந்த உலகம் எப்பயும் அழிஞ்சிருக்கும். டீப்பஸ்ட் மீனிங். அடுத்த குறள். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள். அறிவு என்னும் அங்குஜத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காப்பவன் எவனோ அவனே மேலான வீட்டுலகிற்கு ஒரு வித்து ஆவான். வைராகியம் என்ற அங்குஜத்தால் 5 இந்திரியங்களான மத யானைகளை அடக்கியாண்டு உலகத்துக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய தெய்வீக சக்திக்கு இருப்பிடமாவார் அம்மகான்கள். இந்த குறள் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது புரிஞ்சது நான் சொல்கிறேன். வைராகியம் என்ற அங்குஜத்தால், வைராகியம் என்ற ஒரு அந்த மகான்கள் நீத்தார், எல்லாத்தையும் துறந்தவர்கள் வைராகியத்தோடு இருந்திருக்காங்க. நான் இப்படி தான், நான் நல்ல வழியில் தான் நடப்பேன், எனக்கு எந்த தீய வழிகளும் வேண்டாம், நான் வைராகியமாக தான் இருப்பேன், அந்த ஒரு ஸ்டாண்டு, அதிலேருந்து நான் நகர மாட்டேன், இப்படி தான் என் வாழ்க்கை போகணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்தது. ஒரு மத யானையை எப்படி அடக்கிறது கஷ்டமோ அப்படி அடக்கி எல்லாத்தையும் தெய்வீக சக்திக்கு இருப்பிடமாவர் அம்மகான்கள். ஒரு மதம் கொண்ட யானையை எப்படி அடக்கிறது கஷ்டமோ அதேமாதிரி ஆசாபாசங்களை அடக்கிறதோ ரொம்ப கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு. அப்படி அடக்கி வாழ்ந்தவங்க தான் இந்த மகான்கள். அவங்களாம் வந்துட்டு தெய்வத்துக்கு சமன்ற மாதிரி இருக்குது. அது என்னோட புரிதல். அடுத்த குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள். ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவனுடைய வலிமைக்கு அகன்ற வானுலகோர் கோமானாகிய இந்திரனே போதிய சான்று. முதல்ல ஐம்பொறி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஐம்பொறினா கண் பார்வை, மூக்கால் சுவாசிக்கிற நுகர்தல், அந்த ஸ்மெல்லு மூக்கில் தான் வரும். நாக்கு சுவைத்தல், காது கேட்குறதுக்கு, ஒலி கேட்குறதுக்கு, சவுண்ட் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் டச் சென்சிங், மெய் உணர்தல். இந்த நம்மளை யாராச்சும் தொட்டால் நமக்கு சென்ஸ் ஆகும்ல, அதுதான் மெய். இந்த 5 தான் ஐம்பொறின்னு சொல்கிறது. இந்த ஐம்பொறியால் வர ஆசைகள், கண் வந்துட்டு ஒன்றுத்தை பார்க்குதுன்னா அதுக்கு ஆசைப்படாமல், காதால் ஒன்று கேட்குறோம் அப்படி ஒட்டு கேட்டுட்டு அது மேலே ஆசைப்படாமல், இல்லை ஒரு நல்ல சாப்பாடோட ஸ்மெல்லு வருது அந்த சாப்பாடு மேலே ஆசைப்படாமல், நாக்கு ஒன்றுத்தை ருசி கண்டுட்டு அது மேலே ஆசைப்படாமல், ஒரு டச் உணர்தல், யாராச்சும் ஒருத்தர் தொட்டுறப்போ அந்த ஃபீல் நல்லா இருக்குதுன்னு அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆசைப்படாமல், ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவன் வலிமை. ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவிழ்க்கணும், அந்த மாதிரி இந்த ஆசைகள்லாம் அவிழ்த்தாதான் இறைவனுக்கு ஒப்பாக
இருக்க முடியும். இதுக்கு வந்துட்டு சான்று யாருன்னா, வானுலகம் போற்றக்கூடிய இந்திரன். அதாவது இந்திரன்ற கடவுள இங்க இங்க சொல்லியிருக்காங்க. இந்திரனே சாட்சி. அவர் எல்லாத்தையுமே ஐம்பொறிகளையும் அடக்கி தான் அவர் இறைவன் ஆனாருன்ற மாரி சொல்லியிருக்காங்க. 5 இந்திரியங்களையும் அடக்குவது ஆன்ம சக்தி தருவதற்கும் அல்லாமல் உலகத்திலேயே மேலான இன்பங்களை அடையவும் ஆற்றல் தரும். 5 இந்திரியங்களையும் அடக்குவதால் அடையக்கூடிய ஆற்றலுக்கு இந்திரியங்களை அடக்கி யாகங்களை செய்து இந்திர பதவி அடைகின்ற தேவேந்திரன் கதையே சாட்சியாகும். பல யாகம் செஞ்சு கிடைக்கக்கூடிய இந்திர பதவி தான் தேவேந்திரன் இந்திரனாக மாறின கதை. அது வந்துட்டு நம்ம போனோன்னா மித்தாலஜிக்கலாக புக்கெலாம் படித்து அதுக்கு வந்துட்டு நம்ம சொன்னோம். இந்திரன் நமக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய யாகம் செஞ்சு தான் இந்திரன்ற பதவி தேவேந்திரனுக்கு கிடச்சிச்சு. ஸோ அவர் வந்துட்டு எப்படி இந்திரனாக மாறுறாருனா இந்த ஐம்பொறிகளையும் அடக்கி தான். ஸோ அவர் வந்துட்டு கடவுளாக மாறுறப்போ இது எல்லாத்தையும் இழந்தால் ஒரு மனுஷனும் கடவுளாக மாறலாம் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். அடுத்த குறள் போவோம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பொருள்: செய்வதற்கு அருமையானவற்றை செய்பவர் பெரியோர், சிறியோர் செய்வதற்கு அரியவற்றை செய்ய மாட்டாதவர் ஆவர். புரியுதோ? புரியும். மற்றவர்கள் செய்ய முடியாத அபூர்வ காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களே நீத்தார் எனப்பட்ட பெரியவர்கள். அப்படி செய்ய முடியாத துறவிகள் நீத்தார் அல்லர். இங்கே சொல்ல வந்தது அந்த சிறிய துறவிகளை பற்றி அல்ல. இது எல்லாத்தையுமே இழந்தவனால தான் உன்னால் முடியாதுன்னு சொல்கிறத பண்ண முடியும். உன்னால் ஒன்று அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றவங்க, இந்த ஐம்பொறிகளை அடக்கிட்டு வாழுறவங்க ஐ கேன் அச்சீவ், என்னால் முடியும் அப்படின்னு அவங்களால செஞ்சு காட்ட முடியும். அது செய்ய முடியாதவங்களாம் சிறியவங்க. அவங்க வந்துட்டு அந்த பெரியவர்களுன்னு அந்த துறவிகளுக்கான துறந்தவர், இதெல்லாம் துறந்தவர்களுக்கான ஈக்குவலே பண்ண முடியாது. அவங்களாம் சின்னவங்க, சில்லற பசங்க. பெரியவங்கன்னா இவங்க தான், எல்லாத்தையுமே இழந்தவங்க தான் பெரியவங்க. அதெல்லாம் இழக்காமல் என்னால் பண்ண முடியும்னா முடியாது, அவனுங்களாம் சில்லற பசங்க அப்படின்றாங்க. அடுத்த குறள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படுகின்ற 5 வகைகளையும் தெரிந்து நடப்பவனிடமே உலகம் உள்ளது. அந்த ஐம்பொறிகள் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் திருவள்ளுவர் ஜீனியஸ் இல்லை. ஸோ அடுத்து வர குறள்லையே ஐம்பொறிகளுக்கான இதுவும் சொல்லியிருக்காரு. சுவை, டேஸ்ட்டு, ஒளி, விஷுவல், ஊறு, அந்த சென்ஸ், ஓசை, கேட்குறது, நாற்றம்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம்னா, நாற்று அடிக்குது அப்படின்னா அது வந்துட்டு பேட் ஸ்மெல்லுன்னு நினச்சிட்ருக்கோம். நாற்றம் என்பது வாசனை. அது யாருக்குமே தெரியல, நாற்று அடிக்குதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் நாற்றம் என்பது தமிழில் வாசனைன்னு தான் அர்த்தம். துர்நாற்றம் தான் கெட்ட நாற்றம் என்பது பொருள். பேட் ஸ்மெல் இஸ் துர்நாற்றம், குட் ஸ்மெல் இஸ் நாற்றம். ஸோ இந்த 5 வகைகளையும் தெரிந்து நடப்பவனிடமே உலகம் உள்ளது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 உணர்ச்சிகளையும் அவற்றை பற்றிய உண்மைகளையும் அறிந்து அவற்றை வசப்படுத்திய பெரியோரைத்தான் உலகத்தில் அறிவுடையோர் போற்றி வந்திருக்கிறார்கள். அறிவு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி 5ஐயும் துறந்தவர்களை போற்றி வணங்கி வந்தாங்க. இது எதையுமே இழக்காமல் நான் தான் பெரிய ஆள் அப்படின்றவங்கள அறிவு இருக்கிறவங்க போற்ற மாட்டாங்க. அறிவு இருக்கிறவன் யாரை போற்றி புகழ்வானா, ஐம்பொறிகளையும் அடக்கி பெரியோர் என்ற நிலைக்கு சென்றவர்களை தான் புகழ்ந்து பாராட்டுவாங்க. அறிவு இருக்கவங்க, இல்லாதவங்களாம் பிளாஸ்ட் தான். அடுத்த குறள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்: நிறைவான மொழிகளையே சொல்லும் சான்றோரின் பெருமையை உலகத்தில் நிலையாக விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். அந்த மகான்கள் சொன்னது பலிக்கும் தவ வலிமையுள்ளவர்கள், அவர்கள் பெருமையை வேதங்கள் காட்டுகின்றன. இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களான்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு சான்றே பல நூல்கள் இருக்குது. அப்படி பெரியவங்க மகான்களாக சொன்னதெல்லாம் பலிக்கும். அவங்களாம் வந்துட்டு தவம் இருந்தவங்க, அவங்க சொல்கிறது எதுவாக இருந்தாலும் பலிக்கும். நம்மலாம் அது வரும் குறள்களில் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாலும் பலிக்கும். ரொம்ப மாதவம் செய்திடல் வேண்டும்னுவாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய லாங் ஜேர்னி அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் இழந்து ஒரு நிலையாக அமைதியாக இருந்தால் அது கிடைக்கும். அப்படி இருந்திருக்காங்க. அவங்களோட பெருமையை வேதங்கள் சொல்லுது.
ஸோ திருவள்ளுவர் இருந்தப்பவே அவர் படித்து கற்றுக்கிட்டதில் இதுவும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லை, அவரும் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். கற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், கற்றுக் கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கேன். நான் திருவள்ளுவருக்கு ஒப்பிடாக என்ன சொல்லலை, ஜஸ்ட்டு அவர் வழி பின்பற்றுவோம். அடுத்த குறள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நல்ல குணம் என்கின்ற குன்றின் மேல் ஏறி நின்ற சான்றோரால் சினத்தை ஒரு கணமேனும் பேணி காத்தல் அருமையாகும். இது நம்ம 23ஆம் புலிகேசியில் சொன்ன மாதிரி இருக்குல்ல, குன்றின் மேல் ஏறி நின்ற சான்றோர், பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் அடிக்கிற ஒரு விடுகதை சொல்லுவாப்புல, எனக்கு அது மைண்டுக்கு வருது. நல்ல குணம் என்கின்ற குன்றின் மேல் ஏறி நின்ற சான்றோரால் சினத்தை ஒரு கணமேனும் பேணி காத்தல் அருமையாகும். சினம், கோவத்தை அடக்கணும். இதில் பார்ப்போம். அவர்கள் சொன்னது பலிக்கும் என்றாலும் அவர்கள் பிறரை சபித்து தீமை செய்ய மாட்டார்கள், தமது செல்வாக்கை நன்மைக்கே செலவிடுவார்கள். நீத்தார் எனப்படுவோர் நல்ல குணம் என்ற மலையின் உச்சியிலே இருப்பவர்கள். அவர்களுக்கு கோபமே வராது, வந்தாலும் கன நேரங்கூட தங்காது. இந்த நீத்தார், இந்த எல்லாத்தையும் துறந்தவர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு கோபமே வராது, வந்தால் ஒரு செகண்டு கூட தங்காது, வந்தாலும் அது போயிடும். அவங்களாம் வந்துட்டு அவங்களோட பெருமை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மலை மாதிரி இருக்கிறவங்க அவங்களாம், மலையின் மேல் ஏறி நிற்கக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களோட ஹைட்னா அந்த டாலஸ்ட் அப்படி இல்லை, ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறவங்க என்ன ஹைட்டில் இருப்பாங்க, மேலே பார்க்கணும் அவங்களெல்லாம், அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்காங்க அவங்களாம். அவங்க சொல்கிறது எல்லாமே பலிக்கும் என்றாலும், அவங்க சொல்கிறது எதுவாக இருந்தாலும் பலிக்கும். ஆனால் அதை வந்துட்டு யாரையும் சபிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ நாசமாக போய்டுவேன்னா நாசமாக போய்டுவேன், நல்லா இருப்பேன்னா நல்லா இருப்பேன். அந்த வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது, பவர். அவங்க என்ன சொன்னாலுமே நடக்கக்கூடிய பவர் இருந்தாலுமே அதை வந்துட்டு ஒருத்தனை அழிக்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கோபம் வந்தாலும் போய் தொலைந்தா விடுவாங்களே தவிர சாபம் கொடுக்க மாட்டார்கள் பெரியோர். நல்லா இருக்குல்ல? நம்மளாம் வந்துட்டு நிறைய ராமாயண மகாபாரத கதைகள்லாம் பார்த்துருப்போம் சன் டிவியில், விஜய் டிவிலலாம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு முனிவருக்கோ துறவிக்கோ கோவம் வந்தால் கையில் ஒரு கொப்பரை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி புஃப் அடிஞ்சு போ அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு முரணாக இருக்குது. அவங்கெல்லாம் கோவப்படக்கூடாது, கோவப்பட மாட்டாங்க, வந்தாலும் தங்காது, அவங்க தான் பெரியவங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ வாட் டு சே, அப்புறம் என்ன கடிக்க வந்துடுவாங்க. 30வது இன்றைய கடைசி குறள். அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர் கஞ்செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வகைப்பட்ட உயிருக்கும் செவ்வையான அருளை மேற்கொண்டு நடப்பதனால் அந்தனர் எனப்படுவோரே அறவோர் ஆவர். அவர்கள் சாந்தத்தின் நிலையமானவர்கள், தர்மம் தவற மாட்டார்கள், எல்லா சீவராசிகளிடத்தும் அன்பையே மேற்கொண்டு நடப்பவர்கள். அதாவது எந்த ஜீவராசியாக இருந்தாலுமே சரி, நம்ம வந்துட்டு நான் பேசுகிறது அப்பப்போ தமிழ் உச்சரிப்பு இல்லை, அவரே சீவராசின்னு சொல்லியிருக்காங்க, நான் ஜீவராசின்னு ஜா போடுறேன். ஸோ எந்த சீவராசியாக இருந்தாலுமே, இதர் இட் குட் பி மஸ்கிட்டோ வாட் எவர், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலுமே அதை அழிக்கவோ கொல்லவோ முயற்சிக்க மாட்டாங்க. அது மனிதர்களுக்கும் சரி மிருகத்துக்கும் சரி, அவங்க வந்துட்டு அன்பையே தான் வெளிப்படுத்துவாங்களே தவிர அடிச்சு கொள்ள மாட்டாங்க. நம்ம வந்துட்டு கதையெல்லாம் படிச்சிருப்போம்ல, ஒரு ஒரு முனிவர் வந்துட்டு குளத்துல இறங்குவார், ஒரு தேள் ஒரு வாட்டி கடிச்சிச்சு, அதை எடுத்து அவர் வெளியே விட்டார், திருப்பி அவரை கொத்துச்சு, அப்பயும் வந்துட்டு அதை பிடிச்சி போன்னு விட்டார், திருப்பி வந்து கடிச்சிச்சு, அதை கடைசி வரைக்கும் கொல்லாமல் அது எனக்கு கொத்துனால பரவாயில்ல நீ ஓரம் போன்னு அதை உயிரை தான் காப்பாற்றினாரே தவிர அவர் அது கொல்லலை. அந்த கதை நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் பெரியவங்க இருப்பாங்க. அவர்கள் சாந்தத்தின் நிலையமானவர்கள். அது ஒரு பஸ் ஸ்டேஷன் மாதிரி, சாந்தத்தோட நிலையம்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. தர்மம் தவற மாட்டார்கள், தர்மத்தை தவற மாட்டார்கள் அப்படின்னு இந்த நீத்தார் பெருமை திருக்குறளில் 3வது பாயிரம் நீத்தார் பெருமை அதில் சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்த 10 குறளோட பாயிரம் முடியுது. ஓகே, இன்றைய திருக்குறள் 10மே முடிஞ்சிச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.